கோவை கம்பன் கழகத்தின் 54ஆம் ஆண்டு 2 நாள் விழா கோவையில் இன்று துவங்கியது. கோவை கம்பன் கழகத்தின் 54ஆம் ஆண்டு 2 நாள் விழா கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள மணி மேல்நிலைப் பள்ளியின் நாணி கலையரங்கில் நடைபெற்றது. PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இசைத்துறை மாணவர்களது தமிழிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் இரா. சுரேஷ்குமார் தலைமையேற்று பேசினார். மீ. சுந்தரம் வாராதே வரவல்லாய் என்ற தலைப்பில் இலக்கிய பேருரை நிகழ்த்தினார். 54ஆம் ஆண்டு கம்பன் மலரினை மதுரை கழக தலைவர் அருட்செல்வர் சங்கர சீதாராமன் வெளியிட கோயம்புத்தூர் CRI பம்ப்ஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஜி. சவுந்தரராஜன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். கம்பன் கழகத்தின் துணைத் தலைவர் ஆர். பாலசுந்தரம் அனைவரையும் வரவேற்றார். விருந்தினர்களை கம்பன் கழகத்தின் துணைத் தலைவர் வி. செல்வபதி சிறப்பு செய்வார். மாநில அளவில் நடைபெற்ற கல்லூரி மாணாக்கருக்கான பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நீதியரசர் பரிசினை வழங்கி கௌரவித்தார். கம்பன் கழகம் நடத்தி வரும் கம்பராமாயண தொடர் வகுப்பினை நடத்தி கொடுத்த ஆசிரியர்களை மீ. சுந்தரம் கௌரவித்தார். கம்பன் கழகத்தின் செயலாளர் க. முருகேசன் நன்றி உரை கூறினார். 2ஆம் நாள் நிகழ்வாக மாநில அளவில் நடத்தப்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கிடையேயான பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பங்கு பெறும் சுழலும் சொல்லரங்கம் நடைபெற உள்ளது. அதையடுத்து பொருள் தெரி அரங்கம், நட்பிற்கோர் குகன் என்ற நாட்டிய நாடகம் நடைபெற உள்ளது.